கடக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்னென்ன? படாத பாடு நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மாறப்போகுது. மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் ரொம்ப ரொம்ப மனதளவுலையும் சரி, ஒரு பொருளாதார விஷயங்களையும் சரி உடஞ்சி போயிட்டீங்க. உண்மையிலேயே ஆக்சுவலாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற நபர்களில் கடகராசிக்காரங்க ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க இப்படி எப்போங்க மாறும், ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்போ மாறும், இந்த மாற்றம் உண்டா இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தி உங்களை கஷ்டப்படுத்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்றவாறு இப்போ ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்பட போகுது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக ஒரு 9ஆம் இடத்துக்கு போயிருப்பாரு. அதே போல் ராசியில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இப்போ ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு கட்டாயமாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன நன்மைகள் இருக்க போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, இவ்வளவு நாட்களாக முயற்சி எடுத்தும் முடியவில்லை, முட்டி பார்த்தும் திறக்கவில்லை, போராடி பார்த்தும் போராட்டத்துக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மன அழுத்தத்துடன் கவலையுடன் இருந்து வந்த நீங்கள் இனிமே அந்த கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டு உங்களால் முடியும், நீங்கள் சமாளிப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆற்றலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அவங்கள நீங்கள் எனர்ஜி என்கரேஜ் பண்ணுவீங்க. உங்கள் எனர்ஜிகள் அதிகமாகி நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணி வழிநடத்தி போகக்கூடிய ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டாக போகிறது. அதில் கடகராசியில் பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. தடைகள் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கலாம். அதேபோல் உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஏமாற்றி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருந்த உங்களுடைய உறவில் உள்ள உங்களுடைய பங்காளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமே அதை செய்ய மாட்டோம். உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, உங்களுக்கான தொகையை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களை ஏமாற்றணும்னு நினச்ச எண்ணம் அவங்களுக்கு மாறிடும், இனிமே மாறும்.